எனதருமை ஜோதிட நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வராஜ் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு துலாம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது வீடு, சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடு இது. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க பொதுவாக பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களாகவும் அந்த வாய்ப்பு இயல்பாகவே அவங்களுக்கு அமைஞ்சதாகவும் இருக்கும். நீதி தேவன் கர்மாகாரகன் சனி உச்சமாகிற வீடு இந்த வீடு. அவருக்கு சொந்தமான நட்பு கிரகம் சுக்கிரனுடைய வீட்டில் சனி உச்சமாகிறதுனாலையும் இவங்களை பொறுத்தளவுல இயல்பாகவே கலை நுணுக்கமும் கலாரசனையும் உள்ளவங்க இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க. இப்போ வந்திருக்கிற இந்த குரு பயிற்சி துலாத்துக்கு 12வது வீடு, 3வது வீடு, 5வது வீடு, இப்படி 3 வீட்டை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்த்த யாத்திரை போகக்கூடிய, தெய்வங்களை ஆராதனை செய்யக்கூடிய, ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல அமைவுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த ஒரு மனக்கசப்புகள், பகை, பழி மாறி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இறுக்கமான ஒற்றுமை உணர்வுகள் ஏற்படும். உங்க மேல இதுவரைக்கும் இருந்த வீண் பழிகள் யாராவது ஏதாவது வெளியில சொல்லியிருந்தாலும், அல்லது உங்க குடும்பத்துக்கு மேல இருந்த ஒரு கசப்பு இருந்தாலும் கூட அவங்க உங்க கூட ஒரு சொந்த பந்தம் பாசநேசம் பாராட்டி இன்னைக்கு ஒண்ணு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்கும். தெய்வ வழிகள் உங்களுக்கு பரிபூர்ண அனுகூலத்தை கொண்டு கொடுக்கறதுனாலையும் புதிய தொழில் முயற்சியை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது நன்மையை கொடுக்குற காலகட்டமா இருக்கும். பழைய வாகனங்களை நீங்க மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இது கொண்டு வரும். ஒரு விசுவாசமிக்க ஊழியர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு அமையக்கூடிய அமைவுங்க நேரம். மாமனார் வழியில உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி உதவியோ மற்ற நல்ல ஒத்துழைப்போ உங்களுக்கு கிடைக்கும். மனைவி பேர்ல ஒரு சொந்த தொழில் பண்ணி வச்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு வழிவிட்டு கொடுக்கும். ஆக மொத்தத்துல இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்க சுபவிரயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நேரமும் காலமும் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு மனசளவில் நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த எண்ணங்களை நீங்க இந்த காலகட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம். காலம் உங்களுக்கு வழிவிட தயாராக இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.